வணக்கம் டாமாப்ல திருப்பூர்லேருந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நான் இன்னைக்கு தான் எல்லா அப்டேட்ஸ் முடித்து டவுன் ஹால் 3 அப்டேட் போட்டேன். இன்னும் அப்டேட் ஆகிட்டு தெரில, போய் பார்ப்போம். போட்டு சன் வந்துட்டாங்க காய்ஸ். டவுன் ஹால் 3 அப்டேட் ஆகிட்டு அது முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எவனோ எனக்கு ரிவேஞ்ச் போட்டிருந்தான், அதை நான் உங்களுக்கு கட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் காமிக்கிறேன் யார் அடிச்சிருக்கான்ட்டு. ஆளே காமிக்கிற ஒழுங்கா, அவன் பேர் போட்டுல நம்பர் தான் போட்டிருக்கான். சரி, அவன் ஆள் எப்படிப்பட்டவன்னு பார்ப்போம். ப்ரொஃபைலை போய் பார்த்தா தெரிஞ்சு போயிடுவது. ஆள் நல்லா தான் வீடு கட்டியிருக்கான், நல்லா இடத்த சுத்த பத்தமாக வச்சுருக்கான், நல்லா பிளர்ப்பான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம அடுத்து அவன் ரிவேஞ்ச் எப்படி, இவனுக்கு ரிவேஞ்ச் எடுக்கலாமா இல்லை வேண்டாமான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவன் எப்படி அடிச்சிருக்கான்னு முதல்ல போய் பார்க்கலாம். ஆள் 5 ஜெயின்ட்டு 3 காப்ளின்னு 2 பார்பரின்னு வச்சுருக்கான். எல்லாத்தையும் ஜெயின்லாம் மொத்தமாக அடிக்கிட்டான். அது சரி, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டி பார்த்துரும். நமக்கு அடுத்த தரம் பண்ண வேண்டியது இருக்கு. ஓட்டு நொறுக்குன்னு நொறுக்குறாங்க என் அக்கௌண்ட்டை போட்டு. என் அக்கௌண்ட்டுன்ற பாருங்க, என் இடத்த போட்டு நொறுக்குன்னு நொறுக்குறாங்க. அது சரி, ஜெயின்ட்டே வச்சு முடிச்சிட்டான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நல்லா ஸ்டார்லாம் அடிச்சிட்டான் போல். இன்னும் ஒரு ஓட்டுவோம். அவ்வளோதான்ல, முடிஞ்சிருச்சுல. யோலி அடிச்சு விட்டாங்களே, முடிஞ்சிருச்சு. சரி சரி, நம்ம இதை கட் பண்ணிட்டு அப்படியே பாதிலே பேக்கில் வந்துடுவோமா? போதும், பார்த்து அதான் அடிச்சு முடிச்சிடான்னு முடிஞ்சு வீட்டில் சொல்லி முடிச்சு விட்டாங்க. சரி, நம்ம டவுன் ஹால் 3 நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் அப்டேட்ஸில். இது பேர் என்னன்னு தெரில. மை ப்ரொஃபைல்னு ஒன்று கொடுத்து அதில் வந்து டைமண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க போல். ஜெம்மு ஃபஸ்ட்டு ஒரு 5 ஜெம்மு. அடுத்து வந்து கோல்டு கிராப்புன்னு ஒரு 5 ஜெம்மு கொடுத்துருக்காங்க. எலிசர் எஸ்கேப்டு அப்படின்னு ஒரு 5 ஜெம்மு கொடுத்துருக்காங்க. வேறு எதுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இந்த மேலே போயிட்டாப்புல. ஹூமிலிட்டிஆர் அப்படின்னு என்னன்னு தெரில. பட் இருந்தாலும் அதுக்கு ஒரு 5 ஜெம்மு கொடுத்துருக்காங்க. மேலே இப்போது எங்கள் கம்ப்யூட்டர் தானா, கம்ப்யூட்டர் தான் முடிஞ்சிருச்சு. சரி, அடுத்து பக்கத்தில் அந்த பேஸ்மெண்ட்டும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு லேஅவுட் எடிட்டராக அதுக்கு பேர். அதனால நம்ம ஆல்ரெடி அங்கேயே எடிட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் இன்னும் எடிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரி, நம்ம ஷாப்பில் போய்ட்டு என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். டவுன் ஹால் 3 34 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. 34 ஐட்டம்ஸ். ஆமாம், ஆர்மி கேம்பர் ஒன்று கொடுத்துட்டாங்க. லேபரட்டரி அப்படின்னு என்னன்னு தெரில, அது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு எலிசர் கலெக்டர் அது ஒன்று கொடுத்துருக்காங்க. எலிசர் ஸ்டோரேஜ் அது ஒன்று கொடுத்துருக்காங்க. கோல்டு மைனிங் அது கலெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் அது ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து 25 வால்ஸ் திரும்பி கொடுத்துருக்காங்க. மோட்டார்னு புதுசாக ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துருக்காங்க, என்னன்னு தெரில. இருந்தாலும் நம்ம போய் வச்சு பார்ப்போம். அடுத்து ட்ராப்ஸ்ன்னு சொல்லி 2 பாம்பு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம ஆர்மி கேம்ப் எடுத்துடும். ஆர்மி கேம்ப் எடுத்து ஒரு நாளாக வச்சுருவோம். ஓகே, அடுத்து யாருன்னா இருங்க, அது சரி. அடுத்து இவரை வச்சுருவோம். இவர் பேர் என்ன, பேர்லாம் என்ன தெரியல. ஹூமிடி பீட்டரா என்னமோ எலவோ, அதனால நான் பார்க்கல. இருந்தாலும் லேபரட்டரினா ஒரு பேர். அடுத்து ஷாப் போயிட்டு வேறு என்ன திறக்கலாம். அதான் நிமிஷம் ஓடிட்டுருக்கே. எலிசர் கலெக்டரு ரெடியாக எடுத்து வச்சுப்போம். கரெக்டாக ஷேப்பிங்லாம் அடிக்கிடுவோம். சரியா, ஓகே. ஒரு டைமண்ட் வேறு கேட்குறாங்கய்யா. அது சரி, டைமண்டுக்கு நான் எங்கே போவேன்? இருக்கிறதே 291 தான். இதில் அதையும் கொடுத்துட்டு நான் எங்கே போய் நிற்க? சரி, அது வரைக்கும் நம்ம ஆக்டிவ் சேலஞ்சுன்னு ஒன்று இருக்கு, அதை போய் பார்த்துருவோம். அடுத்து ரீசர்ச் போர்ஷன்னு ஒரு கொடுக்குறாங்க. அது நம்ம கிடைக்கல. ஸோ அதனால் அதை பார்க்க வேண்டாம். அது வந்ததுக்கு பிறகு தானாக போய் எடுப்போம். இன்னொன்று மறந்துட்டேன், அந்த ஈவெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, சொல்ல மறந்துட்டேன். ஈவெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுவோமா? என்னடா ஓஹோ நண்பர்களே, அது வந்து டவுன் ஹால் ஆர்க்கெலாம் கொடுப்பாங்களாம். ஒக்கால ஓலியே இப்போ கொடுக்க மாட்டாங்க போல். சரி, என்னாலும் நம்ம எப்போ டவுன் ஹால் 6 போட்டு லெவலப்பா. அது சரி, அதுக்கு பேர் லெவலப்பு போலப்பா நண்பர்களே. இந்தா கொடுத்துட்டாங்க. இன்னொரு இடம் ஸ்பேஸ் இருக்குது, வாங்கி போட்டுக்குவோம். சீக்கிரம் வாழை எங்கே போட்டா வந்துச்சு. அது தூக்கி நம்ம இங்கே தான் அப்படிதான் லைட்டாக இங்கே நோத்து.
ஓகே. அடுத்து திரும்பி இந்த இதில் கொடுத்துட்டாங்க. அது என்ன கொடுத்துருக்காங்க, அதான் அடுத்து அந்த போர்ஷன் கொடுத்துட்டாங்க, ரீசர்ச் போர்ஷன். ஸோ நம்ம இனிமேலுக்கு இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரீசர்ச் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுறது, கேரக்டர் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? சரி, நம்ம அடுத்த ஆள் பார்ப்போம். அடுத்து எவனை கொண்டு வரது இங்கே? எலிசர் கலெக்டரில் எலிசர் ஸ்டோரேஜ். எலிசர் கலெக்டர் எடுத்தாச்சு. அடுத்து குரூப் பேரான்னு பார்த்துருவோமா? அடுத்து மினி கோல்டுனா அந்த மினி கோல்டு இல்லை, அப்படிதான். அது எப்படின்னா, இதுக்கும் ஒரு டைமண்ட் கேட்குறாங்கய்யா. ஆஹா, ஏழை. இப்போ எடுத்தாச்சு கோல்டு ஸ்டோரேஜ். இனிமேலுக்கு டைமண்ட் கேட்க மாட்டாங்க. என்னடாதே, என்னமோ புதுசாக கொடுத்துருக்காங்க மேலே ஒரு ஆப்ஷன், ஸ்பெல்லு மாதிரி என்னமோ கொடுத்துருக்காங்க. ஒன்றும் என்னன்னு தெரில. இன்னும் ஒன்று போடலாம் போல். நாளைக்கு சீக்கிரம் வந்து தொலைங்க. அதான் மட்டும் தான் கைஸ். அடுத்து இந்த ட்ரூப்ஸோட ஒரு மோட்டார் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. எடுத்தாச்சு. இப்போ அடுத்து வேற என்ன? அடுத்து 25 வால் மட்டும் எடுக்கணும். 400ல் 2 கொடுத்துருக்காங்க. 25 வாளுக்கு எவ்வளோ? 25 வாளுக்கு வந்து இதுவும் ஃப்ரீ தான் நண்பர்களே. சரி, வேக் ஆகுது. ஆஹா, இருங்கய்யா. அவருக்கு ஆக்டிவ் கலஞ்சில் போய் பார்த்துருவோம். வேற ஒன்றும் இல்லை, உடம்பு சரியில்லை லைட்டாக. ஜிம்முடியாக கொடுத்துருக்காங்க நண்பர்களை. அது சரி, நம்ம ஒன்றும் இந்த கிளான்லேயும் ஜாயின் பண்ணல. இப்போக்கி நம்மக்கிட்ட 10,000 காசு இருக்குது. அதுவும் இல்லையா? அதுவும் இல்லை. அது அப்டேட் ஆகிறதுக்குள்ள நம்ம ஒரு அப்டேட் போயிட்டு வந்துடுமா? அப்படின்ற மாதிரி மென்டல் மாதிரி வளர்றேன். என்ன பண்ணி தொலைற? சீக்கிரமால ஆள் ரொம்ப டம்மியாக இருக்கானே. காசு கம்மியாக வச்சுருக்காயா. காசு அதிகமாக வச்சுருந்தா நமக்கே கொஞ்சம் இதாக இருக்கும். 4000 வச்சுருக்கான். ஆனால் பேஸ் பண்ணுறது கொஞ்சம் இதாக வச்சுருக்கான். ஆனால் அவனை குறைச்சி இடம் போட்டுறக்கூடாது. பட்டன் தோற்று போயிட்டுனா அசிங்கமாக போயிடும். ஒரே அசிங்கமாக போச்சு குமார் அப்படின்ற மாதிரி போயிடும். இவன் 2000 தான் வச்சுக்கான். இருந்தாலும் ஆள் செட் ஆகலை. கப்பு முக்கியம் பிகில். ஆனால் அக்கௌண்ட்டே போகக்கூடாது பிகில். காசு முக்கியம். ஸோ அதனால் அந்த காசையும் நம்ம வாங்கினதாக இருக்குது. இவன் ரொம்ப ஆடி டம்மி. ஆள் டவுன் ஹால் 5ல் இருக்காப்புல. 4ன்னு நினைக்கேன். ஆமாம், இவனெலாம் அடிக்க கூடாதுப்பா. முடிஞ்சு போயிடும், என் சொல்லி முடிஞ்சு போயிடும். 6000 வச்சுருக்கான். ஆனால் ஆள் அடிக்க முடியுமா? இவனை அடித்தா நீங்கள் என்ன காய்ஸ் எனக்கு சொல்கிறீங்க? ஏதாச்சும் கமெண்டில் பண்ணுறீங்களா? ஆள் முதல்ல தரத்தை பார்த்துருவோம். 3 ஜெயிண்ட் இங்கே இது. ஆனால் இத்தனோண்டு பேர் வச்சுட்டு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் நான் பார்க்கறதா இருக்குது. 3 ஜெயிண்ட் இங்கே இறக்கப்பட்டுனா அட்டாக் போயிடுவான். இங்கே வந்து சரி பயப்படாமல் அடிப்போம். தோற்று போனான்னா அடுத்து இங்கே வந்து இவனை இறக்கி விடுவோம். இங்கே வந்து ஆர்ச்சர் இறக்கி விடுவோம். அவ்வளோதான் காசு முடிஞ்சு போயிட்டு ஜோலி முடிஞ்சிருச்சு. ஆஹா, கொஞ்சம் கிறுக்குத்தனமாக போட்டுட்டனே. ஒரு சுடலையே போட்டு தள்ளுறானே. அது போச்சுடா சோளமுத்தா. அடி பாவீங்களா, உங்களை நம்பி இறக்கி விட்டா என்ன போட்டு தள்ளிட்டீங்களடி. ஓடுறது போயிட்டு தான் திரும்பி வரப்போகிறது கிடையாது. 9% கூட எடுக்கலை. ஒரே அசிங்கமாக போச்சு குமார் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதனால் நம்ம அதெல்லாம் கண்டுக்க வேண்டாம். நம்ம போகிற போக்கில் போயிட்டுருப்போம். ஒரு வாட்டி தோற்றாலும் 2 வாட்டி தோற்றாலும் 3வது வாட்டி நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். கிடைக்காம இருக்காதே. போவோம். சரியா, வெற்றி நமதே அப்படின்ற இதில் போவோம். ஆள் டேரெக்டாக அங்கே தான் போகிறாங்க. இது கண்டிப்பாக முடியுமான்னு தெரில. அடிக்கிறாங்க நண்பர்களே, அடிக்கிறாங்க. கொஞ்சம் அடிச்சிட்டாங்கன்னா ஆனால் நமக்கு நானே பேக்கப் வந்துடுறேன். தோத்தாச்சு. 6 கப் மைனஸ். வெறும் 72 ரூபா எடுத்தாச்சு.
அந்த 72 வச்சு நான் என்ன பண்ணுறது? இவங்க நம்பி போனால் இவங்க கோட்டை விட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, விடுங்க. ஜெயிண்ட் 4லாம் வேண்டாம், 3 போதும் இவங்களுக்கு. என்னடாதே? ஓ, ஆல்ரெடி இதில் தான் இருக்காங்க போல். வேறு என்ன இருக்குது? ட்ரூப்ஸ் பண்ணிச்சு. நம்ம இப்போ வந்து இவங்களை எடுத்துருவோம். அவங்க பேர் என்ன? வால்ஸ். 25 வால். 25 வால் நான் அப்டேட் போட்டு. என்னடா அது? என்னன்னு தெரில. இது ஒரு சதியாட்டம் நண்பர்களே. என்னன்னு தெரில. ஏம்மா எடுத்துட்டு அப்படிதான் கைஸ். இப்படி அப்படிதான் எடுத்துட்டு ஐயே, என்ன 25 வால் இவ்வளோ தானா? அது சரி. இது என்ன? இது 800 ரூபா. என் மேலே என்னன்னு தெரில. இது பேர் வந்து ஸ்னேக் ஸ்கல்ப்சர்னா அப்படின்னான்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க, நமக்கு தெரியாது. புது அப்டேட் வேறு விட்டுருக்கீங்களா? ஸோ அதனால் அதெல்லாம் பார்க்குறது இல்லைன்னு இல்லை, அதுக்கு மீனிங் என்னன்னு தெரியாது, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம லைவ் போடலான்னு இருக்கோம். ஸோ நீங்களும் வந்து அந்த லைவில் ஜாயின் பண்ணிக்கிங்க, ஓகேவா? எனக்கு நான் கொஞ்சம் இப்படி தான் பேசுவேன். பட் இருந்தாலும் எனக்கு முதல்ல ஆரம்பிக்கிறேன்னு எனக்கு அப்படி தான் பேச வரும். ஸோ நீங்களும் கொஞ்சம் பொறுமையாக இது பண்ணி என்னை கொஞ்சம் இதாக நினைக்காம எனக்கு கொஞ்சம் சப்போர்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் ஹெல்ப் ஏதாச்சும் இருந்தால் செய்யலாம், சரியா? நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் செய்கிறேன், சரியா நண்பர்களே? இப்போ என்ன, இவங்க அப்டேட் ஆகிட்டாங்களா இல்லையா? இன்னும் 3 இது முடிஞ்சோடனே நான் ஒரு அட்டாக் போடலாம். அட்டாக் போட்டு முடிச்ச பிறகு போடுவோம். சீக்கிரம் வாழ, சீக்கிரம் ஏழு ஆள் மூஞ்சியும் மண்டையும் பார்த்தீங்களா இல்லையா? ஆள் வேணும் ஒரு சவுண்டு. 4 பல்லு மட்டும் தெரியுது தப்பில். இங்கே மட்டும் வழங்குதான் இல்லை, இங்கேயும் அப்படி தான் தெரியுது. அந்த டவுனில் அப்டேட் போட்டதுக்கு பிறகு 50 10 ரூபா 10லேருந்து 50 40 காயின் ஏற்றிருக்காங்க பார்த்தீங்களா? 6 ஜெயிண்ட்டு கூட இருக்கலாம் போல இங்கே. அது சரி. 30 கப்பு. ஓ, அந்த 6 ஜெயின்றது எப்படி தெரியுமா வந்துச்சு? இந்த எக்ஸ்ட்ரா எடுத்துருந்தோம்ல ஆர்மி கேம்ப்பு, ஸோ அதுலேருந்து வந்தது போல கைஸ். ஒரு நல்ல இடமா தான் வாங்கினேன்டா. ஆஹா, ஆள் நல்லா தான் இடத்த வச்சுருக்கான், ஆனால் ரொம்ப பயங்கரமாக வச்சுருக்கானே. அவனை கண்டுக்காதீங்கப்பா. செட் ஆக மாட்டேன். 7000 வச்சுருக்கான், ஆனால் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சுருக்கான். இவனையும் அடிக்க முடியாது, மன்னிச்சிருக்கு. நம்ம வாழ்வை அடித்து உடைக்கிற அளவுக்குலாம் நம்மகிட்ட தரமில்லை. ஆள் நல்லா பயங்கரமாக வச்சுருக்கான். இவன் போதாத நமக்கு. இவன்கிட்ட ஒரு 3 ஜெயிண்ட் இறக்கி விட்டு, இங்கே ஒரு 3 ஜெயிண்ட்டு, இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 2 ஜெயிண்ட், 3 ஜெயிண்ட்டு, ஆர்ச்சர் எங்கே வச்சுருக்காங்க. ஸோ காய்ஸ், இவங்களை நம்ம அட்டாக் பண்ணுவோம். தாராளமாக இவங்களை அட்டாக் பண்ணலாம். தம்மே கிஸ்ஸா போத கண்ணு வலிக்கும். அவ்வளோதான் காய்ஸ், நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. இனிமேலுக்கு நமக்கு வேலை இல்லை. 27,000 வக்கால ஓலி. பேர் என்ன? மலிக் அம்மது பேர் மலிக் அம்மதான். ஆள் கொஞ்சம் பேர் நல்லா வச்சுருக்கான், ஆனால் இடத்த நல்லா வச்சிருக்கையே. சரி, இருந்தாலும் அதை கண்டுக்கிடாதீங்க, போக வேண்டியதே. எங்கே செல்லும் இந்த பாதை, யாரோ கேட்கிறது. பாட்டு பிடிச்சிருந்தா கமெண்டில் பிடிச்சிருந்து சொல்லுங்கள், சரியா? 38%. 2 நிமிஷம், 1 நிமிஷத்தில் 38% அடிச்சாச்சு. காய்ஸ் லைட்டாக வாய் திக்குது, அப்படிதான். அது கொஞ்சம் லைட்டாக திக்குந்தேன், கண்டுக்காதீங்க. இல்லையே உட்கால வழியில் சீக்கிரம் அடிக்கிறேன். ஏன்டா இப்படி பேரா இனி விட்டுறிய? சபரிவா அடுத்து அடிக்கிறான். அடித்து முடிச்சுட்டு போவோண்டா. சீக்கிரம் அடிக்கணா. ஆள் கொஞ்சம் திறமையாக இது பண்ணுறாங்க நண்பர்கள். இது என்னன்னு பார்த்தீங்களா? இது என்னது புதுசாக என்னவோ பறந்துட்டுருக்கு, என்னவோ சுற்றிட்டுருக்கு, என்னான்னு தெரில.
தெரிஞ்ச யாருன்னு சொல்லுங்கள். ஆல் ஃபோர்ஸ் டெப்ளாய்டா அப்படின்னா தெரிலையா? டெப்ளாய்டா இல்லை டிபார்ட்மெண்ட்டான்னு தெரில, இருக்கலாம் ஒரு வேளை. அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம வெற்றி நமதே அப்படின்ற மாதிரி அடித்தாச்சு. விக்டரி. அடுத்து என்ன பண்ணலான்னு பார்ப்போம். அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ ஏதாச்சும் அப்டேட்ஸ் தான் நண்பர்கள் போடணும். என்ன அப்டேட் போடலாம் சொல்லுங்கள். 7 வால் ஃப்ரீயா? ஓ, இன்னும் 7 வால் இருக்கா இங்கே? அது சரி, அது முடிஞ்சிட்டுன்னு பார்த்துட்டேன். நான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன். அவ்வளோதான், இனிமேல் டவுன் ஹால் 4 தான். ஆஹா, சின்ன கேப்பில் போயிட்டு. சரி விடுங்க, நம்ம பொறுமையாக இது பண்ணிக்கிடலாம். இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஓ, அவங்க ஒரே ஷேப்பில் தான் கொடுத்துருக்காங்க, நம்ம தான் மாற்றி மாற்றி இது பண்ணிக்கிறோம். சரி, நம்ம அடுத்த சேனல் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பேஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போடுறேன் கரெக்டாக. சரியா வந்துடுங்க, மறக்காமல் ஜாயின் பண்ணுங்க. டாட்டா பாய். நான் தான் உங்கள் நண்பன் எலும்பன்.